ஆயில் வதங்க வந்து லெக் வந்துட்டு இருக்கு. லெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% தான் வந்து ஹீட் ஆயிருக்கும். இப்போ நம்ம வாட்டர் எடுத்துருக்கோம். வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க பாருங்க. ஆயில் வதங்க அப்படி பண்ணாதான் பிரியாணி சாப்பிடவே டெம்ட்டாக இருக்கும். கலர் எதுவுமே போடல. கோயில நீ பார்த்துட்டு தானே இருந்தேன். நம்ம ஏதாவது கலர் போட்டோன்னா கலரே போடுவோம். நேச்சுரல் ப்ராடக்ட் சரிங்களா? அதனால எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க செய்யற பிரியாணி மட்டும் எப்படி உடையாம இருக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. நீங்க செய்யற பிரியாணி மட்டும் எப்படி உடையாம இருக்கு. அரிசி எவ்வளவு தண்ணி ஊற்றுவீங்க, கலர்லாம் பாருங்க. ஏன்னா இந்த கலர் வர ரீசன் என்னன்னா, நம்ம ஆயிலே எல்லா மசாலையும் போட்டுருணும். நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டோம்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். நம்ம எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ண தேவை. தண்ணி ஊற்றிடணும். ஊற்றியாச்சு அவ்வளோதான். நான் அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணலைன்னா சிக்கன் வெந்துருவான். அப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். அப்புறமா வெந்ததுக்கு அப்புறம் உப்பு